என்னடி நடிப்பு முடிஞ்சுதா இல்ல இன்னமும் இருக்கா? என்னத்துக்கு இப்படி நடிப்பு போடணும், வேஷம் காட்டணும்? நீ பக்கா திறமைசாலிதான், ஒத்துக்கிறேன். யாரு இல்லனா அதுக்காண்டி இப்படி கெட்டவன்ற வேஷம் போடணுமா? ஆமா, இங்க நாடக கம்பெனி வச்சு நடத்துறாவல்ல, அதான் வேஷம் போடுறாவலாம். பைத்தியக்காரி வந்துட்டா பார் சொல்றதுக்கு. நான் பைத்தியக்காரியாவே இருந்துட்டு போறேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே பைத்தியக்காரி தான். ஆனா இப்ப புதுசா நீ பைத்தியக்காரி ஆவறியே, அதான். என்ன உளற நீனே? ஆமாண்டி, குடிச்சிட்டு வந்திருக்க பாத்தியா, அதான் உளறிட்டு கிடக்கு லூசு. எதுக்கு இந்த முகமுடி, என்னத்துக்கு நடிக்கணும்னு கேட்டா அதுக்கு பதில சொல்லக்கணும். நம்ம வாய் அடக்கிறதுலயே குறியா இருக்கா. இததான் நீ என்கிட்ட பேசணும்னு சொன்னியா? நீ பண்றது உனக்கு நியாயமா இருக்கா? உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு, நீ செய்யறது உனக்கு சரின்னு தகுதா? நான் என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கு தொட போறதே இல்ல பாத்துக்க. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வேன். இதுல நீ என்ன பெருசா தப்பு கண்டுபிடிச்சிட்டு இப்படி உட்கார வச்சு புலா விசாரணை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏ கைக்கு வாக்காதான் இருக்க பாத்துக்க. 8 எட்டு விடுச்சுன்னு வையன், 8 ஊர் தாண்டி போய் விழுவ. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு, நீ பண்ற அம்பட்டும் சரியானதுன்னு உன் மனசுக்கு படுதா? என்ன தலைய குப்புற போட்டுட்ட? ஆக உனக்கே தெரியுது அப்போ நாம பண்றது அம்பட்டும் தப்புன்னு. பிறகு எதுக்கு நடிக்கணும்? கோவப்படுற மாதிரி உனக்கு அது சுத்தமா செட்டே ஆகல தெரியுமா? எதுக்கு நீ அந்த பிள்ளை எதுல நடிச்சு அதுகிட்ட வில்லின்ற கெட்ட பேர் எடுக்கிற? எனக்கு அது சுத்தமா விளங்கவே மாட்டேங்குது. இது உன் கேரக்டருக்கு சுத்தமா செட் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா நீ அப்படிப்பட்டவ இல்லையே. நீ சொல்லு, நான் நல்லவளா இல்ல கெட்டவளா? எதை பத்தி பேசுங்க ரெண்டும் இம்பட்டு தீவிரமா பேசிட்டு இருக்குதுங்க தெரிய மாட்டேங்குது. அப்படி என்ன பெரிய விஷயமா இருக்க போகுது? எதா இருந்தாலும் ஃபைனல் பண்றதுக்கு கடைசியில நம்ம கிட்ட தானே வந்தாகணும். அப்ப கிடக்கு இப்படி போட்டுக்கலாம். இந்த சக்திக்கும் அத்தைக்கும் இடையில ஏதோ மறைமுகமா உரசல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பார்த்தா வெளியில நல்ல விதமா தான் நடந்துக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு பேரும். ஆனா உண்மையில ஏதோ பிரச்சனை இருக்கு ரெண்டுத்துக்கும் இடையில. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதுங்க ரெண்டுத்துக்கும் இடையில மறைமுகமா ஏதோ போர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லார் எதிலையும் நல்ல விதமா தான் இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் காட்டிக்கிறாங்க. ஆனா உண்மையில ஏதோ இருக்கு. அதுங்க மோர கட்டிய பார்த்தாலே நல்லா தெரியுது. கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம கெத்து என்னாகிறது? அதை வச்சு அதுங்களுக்குள்ள தூபம் போட்டு நல்லா விசிறி விட்டு இன்னும் கொஞ்சம் போச்சல அதிகப்படுத்தினோம்னா ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அது மூலமா நம்ம நல்லா குளிர்காயினால நாம பிரச்சனை உண்டு பண்ணலாம். அப்புறம் இந்த வீட்டுக்கு நம்ம மூத்த மருமகன் இருந்து என்ன பிரயோஜனம்? கண்டுபிடிப்போம். எங்க போயிட போறாங்க ரெண்டு பேரும்? நமக்கு தான் அதான் 2 நாள் லீவ் இருக்க, அது போதாது. அதான் முழுசா 2 நாள் இருக்கேன். நமக்கெல்லாம் 1/2 நாளே போதும். இந்த சக்தி சரியான அமுக்கானி, லேஸ்ல மூச்சு விட மாட்டான். நம்ம மாமியார் கிளவிதான் கொஞ்சம் உசுப்பி விடணும். உசுப்பி விட்டா போதும், பல 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 எல்லாத்தையும் கொட்டி தள்ளிடும். நமக்கு நல்ல விதமா பேசுறது ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்றது? நல்ல வேஷம் போட்டாதானே நாம உள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். உள்ளது உள்ளபடி ஒப்பிச்சிடலாம். கிளவி மனக்குமுறல் தாங்க முடியாம நம்ம நல்லவன் நினைச்சு மனசுக்குள்ள உள்ளது அம்படி வெளில தள்ளிடும். அப்ப இந்த விஷயத்தையும் எப்படி இருந்தாலும் கக்கிறோம்ல. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும்னு? யாரோ மொட்டை மாடிக்கு போற மாதிரி இருக்கு. நீங்கமா சக்தியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கொலுசு சவுண்ட் கேக்குதே. அப்போ இந்த சிவா பையில இங்கதானே எங்கிட்டாவது இருக்கணும். ஐயோ, இது என்னப்பா இது? கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள விருட்டுன்னு யாரும் பாஞ்ச மாதிரி இருந்தது. அவளை சீக்கிரம் பார்த்து ஆளே காங்கல. எம்மாடி, அதானே பொண்டாட்டி முந்தாடி பிடிச்சிட்டு திரியுதானே அவன் வேலை. பொண்டாட்டி மேல விட்டுட்டு அவன் இம்புட்டு நேரம் கீழே இருந்தது பெரிய விஷயம் தானே. அநேகமா வீட்டுல ஓடுற பிரச்சனையை பத்தி தான் இதுங்க ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் யாருக்கும் தெரியாம ரகசியமா சந்திக்கிறதுக்கு போகுதுங்க. நாம கொஞ்சம் காது தீட்டி வச்சோம்னா நம்ம காதுலயும் ஏதாவது விழும், நமக்கும் ஏதாவது விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. நமக்கு எதுக்குமா வீண் வம்பு? புருஷன் பொண்டாட்டி விவகாரத்தை தலையிட்டுக்கிட்டு அப்படி நினைச்சு ஒதுங்க முடியலையே. ஏன்னா நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாகணும், இல்லைன்னா மண்டையே 2ஆ வெடிச்சிடும். இங்கே அரஞ்சன் வை மூஞ்சி முறையெல்லாம் பேசுற பாத்துக்க. விஷயம் என்னடி சொல்லுடின்னா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கா பாரு. நான் நல்லவளா இல்ல கெட்டவளான்னு ஒரு தடவை இல்லட்டி 10 தடவை இல்ல, ஏன் 1000 வாட்டி கூட சொல்ல வேண்டி. நீ நல்லவ நல்லவ நல்லவ. அதை விட்டு தள்ளடி. எதுக்குடி அந்த பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல கொடுத்துக்கிட்டு அதுங்களுக்கு மன உளைச்சல கொடுக்குறேன்னு கேட்டா அதை விட்டுட்டு சாவு போற காலத்துல நல்ல பேர் எடுத்து கூப்பனி தாண்டி குடிக்கணும். அது என்னவோ சரிதாண்டி. நல்லவன்ற பேர் எடுக்கிறதாண்டி ரொம்ப சிரமம். ஆனா கெட்டவன்ற பேரு ஒரு செகண்ட்ல எடுத்துட்டு போயிடலாம் பாத்துக்க. நல்லவன்ற பேர் எடுக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய மெனக்கட்டணும், நிறைய வேலை பார்க்கணும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். ஆனா கெட்டவன்ற பேர் எடுக்கிறதுக்கு உன் மூஞ்ச காட்டினாலே போதும், ஒரு நிமிஷத்துல அது முடிஞ்சிடும். அது ஏன் உனக்கு சாவு போற காலத்துல நல்லவளா இருந்துட்டு சாவேன் பேரம்பத்திகளை எடுத்து அதுக்கு கூட சந்தோஷமா விளையாடி கொண்டாட்டமா இருந்து கடைசி காலத்துல நல்லது செஞ்சு இருப்பேன்னு பார்த்தா இப்படி வில்லி வேஷம் போட்டு ஏன்டி உன் குடத்தை மாத்தி இப்படி திரும்பி நிக்கிற? உன் இயற்கையான குணம் இல்லையே. நீ பாப்பா மாமியார் மாதிரி இருந்தா நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா நான் இப்படி புதுசா நடந்துக்கிற பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி. ஏன்னா நீ என்கிட்டலாம் எப்படி இருந்த, ஆனா சக்தி பிள்ளைகிட்ட எப்படி இருக்கடி? அது சின்ன வயசுடி, அதுக்கு தெரிஞ்சதாண்டி அது பேசவும் செய்யும். நாம பெரியவங்க பக்குவமா நடந்துக்கணும். நாம தான் புரிஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு அந்த பிள்ளைகிட்ட ஏட்டிக்கு போட்டி நின்னா இது சரியா? புதுசா இந்த வில்லி அவதாரம்லாம் வேணாண்டி. பெத்த பிள்ளையே நம்ம மேல கோவப்படுற அளவுக்கு நம்ம கடைசி காலத்துல நம்ம யாருக்காக இருக்கணும்? நம்ம வாழ்றதே நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அதுங்க சந்தோஷம் தானே முக்கியம். அதுங்க கிட்ட மூஞ்ச காட்டிக்கிட்டு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு அதுங்களோட வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு
யாரு சொன்னா சிவா என் மேல கோவமா இருக்கான்னு? நம்ம அங்க நிக்கலதான் சத்தம் எதுவுமே கேட்க மாட்டேங்க. சரி, ரெண்டு குசு குசுன்னு பேசுதுங்க போல. நாம கொஞ்சமாச்சும் கிட்டக்க போய் பார்ப்போம். அப்பமாச்சும் ஏதாவது நம்ம காதுல விழுதான்னு இங்க வந்து பார்த்தா என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல போல இருக்க. சே, நல்ல வேலை நாமளும் அவசரப்பட்டு நம்ம காது தான் டமர் ஆயிட்டோன்னு பார்த்தோம். அந்த பையன் வந்த நேரத்துக்கு இந்நேரம் ரெண்டு பேரும் பார்த்து பேசியிருக்கணுமே. ஒருவேளை இன்னும் அவன் கண்ணுக்கு இவ தெரியலையோ, ஒருவேளை உள்ளக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்து அதை முடிச்சு போட்டு பிறகு இவகிட்ட வந்து பேசலான்னு இருக்கானோ. இல்லையே, அவன் மட்டும் இவன் பொண்டாட்டி முக வாட்டமா இருக்கதை பார்த்தானா உடனே இதையுமே டபான்னு வெடிச்சிருமே அவனுக்கு. என்னங்கடா இது, பச்சை கிளி மட்டும் தன்னந்தனியா நின்னு சோக கீதம் பாடிட்டு கிடக்கு. இல்லைன்னா வேற ஏதாவது அநேகமா காத்து கருப்பு அந்த மாதிரி சொல்றாங்களே, அத மாதிரி ஏதாவது ஓடி வந்திருக்குமோ. அதுதான் நாம தெரியாம இந்த பையனை தப்பா புரிஞ்சிருப்போமோ. போச்சு, காதுதான் டமர் ஆயிட்டுனா கண்ணு பீஸ் போயிட்டா. ஏன்னா அந்த பையன் வந்த நேரத்துக்கு இந்நேரம் ரெண்டு பேரும் ஒன்னா நின்று மீட் பண்ணி பேசி இருக்கணுமே. அவ என்னன்னா தனியா நின்று பாட்டு படிக்க, இந்த பையனும் ஆளே காங்கல. சே, எவ்வளவு நேரம் தான்ப்பா நாமளும் வரைக்கும் இங்கே நிக்குது. கொடி ஒண்ணு வதங்கி போய் கிடக்கு. பூ இருக்கிற இடத்துலதான் வண்டு வட்ட அடிக்கும் பாவ தேனை குடிக்கிறதுக்காண்டி. ஆனா சொல்லி வாய மூடல, நான் வந்தாச்சுல்ல. சார் அட்டனன்ஸ் போட்டாச்சு, நாம என்ன உள்ளக்க பதுங்கிடும், நம்மள கண்டா பிரச்சனை ஆயிரும். பிறகு நம்ம ஒட்டு கேட்கறதுக்காண்டி தான் வந்திருக்கோன்ட்டு நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு ஏதாவது நக்கல் அடிக்குங்க. தேவையா நமக்கு? சக்தி ஏன் தனியா நிக்கிறேன், அதுவும் டல்லா இருக்க மாதிரி இருக்கு. உடம்புக்கு எதுவும் முடியலையா? சக்தி, சக்திமா. ஊர் உலகத்துல இல்லாத பெரிய பேரழிக்கு தானே இவனுக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கா. அதான் பையன் ரொம்ப தான் நடிச்சுக்கிட்டு சக்தி சக்திமா கொஞ்சம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான் பாரு. கிருக்கார பையன் நமக்குன்னு எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறது பாரு. சக்தி, புருஷனை கண்டது என்ன நடிப்பு போடுறாமா, காணாத மாதிரி நிக்கா பாரு. இவன் கொஞ்சம் கொஞ்சம் அழைக்கணும், அந்த அம்மையார் மெல்ல சினிக்கிட்டு என்னங்க அப்படின்னு வரணும். நல்ல பலே கை காரிதாமா, இவனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இந்த பையல அது தெரியாம அவ பர்த்தாலேயே சுத்திட்டு இல்லறான். பிறகு அவ இப்படிதானே சினிக்கிட்டு அலைவான், இவனு தொங்கிக்கிட்டு அலைவான். நமக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க புருஷன்ற பேர்ல, நமக்கெல்லாம் இந்த கொடுப்புலாம் இல்ல. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சான்னு. ஐயோ 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 ஐயோ, இதெண்டப்பா இது அநியாயமா இருக்கு. பட்ட பகல்ல அதுவும் நடு வீட்டுக்குள்ள. என்னங்க என்னமா கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு கிடக்கா பாரு. அதான் இந்த பையனை இப்படி சொக்குப்படி போட்டாப்புல மயங்கி கிடக்காம போல இருக்கு. கொஞ்சம் கூட கூச்சி நாச்சுன்றதே இல்ல பாரு. இதுங்களுக்கு ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு, அதுவும் நடு வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு. சுத்தி ஆட்கள்லாம் இருப்பாவல, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவ. கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா பாரு இதுங்களுக்கு. கூச்சி நாச்சமே உடம்புல இல்ல போல இருக்கு. வெக்கங்கிட்ட பிறகுலாம் இருக்கு இதுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ரெண்டு பேரும் நடு வீட்டுக்குள்ள கட்டி பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு. சே, இந்நேரத்துக்கு அத்தை வரணும், நல்லா சூப்பரா இருக்கும். கொடுத்து வச்சதுங்க, நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நமக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். ரொமான்ஸுக்கு அதுக்கும் சுத்தமா ஏணி வச்சா கூட எட்டாது. அதுக்கு முதல்ல நல்ல மனசு இருக்கணும். இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை அங்க கோண கிளிக்கிட்டு தான் கிடக்கும். இப்ப நான் வேணா பிடிச்ச அலையன்னு சொல்லாம சொல்றானு இந்த பையன். எல்லாம் அந்த பாழா போன மனுஷனை சொல்லணும். என்ன பண்றது, எல்லாம் நாம வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. சரி, ஆளை போல நம்மளும் ரொமான்ஸ் பண்ணலான்னு பவ்யமா கிட்ட போய் நின்னா ஒண்ணு நம்ம முகத்தை பார்த்ததும் எங்க இவ கோவமா நம்மள அடிக்கதான் வரா போல இருக்குன்னு பயந்துகிட்டு தலை தெறிக்க காத தூரம் ஓடி போயிடுறது. சரி, நம்ம ஃபேஸ் ரியாக்ஷனை கொஞ்சம் மாத்துவோன்ட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டு போய் நின்னா என்ன வீடு தூத்து பெருக்கி போடணுமா, பாத்திரம் எதுவும் பூசணுமா, மாடியில காயிற துணி எடுத்துட்டு வரணுமான்ட்டு வேலைக்கார மாதிரி வேலை செய்யணுமான்னு கேள்வி கேட்கறது. அந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் காதல்ன்றது வரவே வராது. ஐயோ, நாம வந்து நின்ன டாபிக் என்ன, நாம பேசுற டாபிக் என்ன, நமக்கு இதுங்க என்ன பேசுதுன்னு ஒட்டி கேட்கறதுக்காண்டி தானே வந்தோம். இதுங்க ரொமான்ஸ் பண்ணா என்ன, சும்மா நின்னா என்ன. இருந்தாலும் பார்க்க வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. சரி, நாம தான் பாக்குறோம்னு தெரியுதுல, கொஞ்சம் விலவியாவது நிக்கலாம்ல. வெக்கமே இல்லாம எப்படிதான் இதுங்க ரெண்டு கட்டி பிடிச்சிட்டு நிக்குதுன்னே தெரியல. நாம மட்டும் அந்த மனுஷங்கிட்ட ஒன்னா கிட்ட போய் நின்னுட்டா போதுமே, எல்லாத்துக்கும் பொத்துக்கும். அண்ணன் போய் நிக்கும் போது நல்ல விதமா பேசினா உங்களையும் கண்டுக்க போறாங்க. புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்குதுவ, சந்தோஷமா இருக்கட்டுன்னு கண்டும் காணாம போவாவ. நீங்க கிட்ட போனாலே அண்ணன் பீச்சிக்கிட்டு ஓடுறானா. நான் என்ன அம்புட்டு கொடுமைக்காரியா, நல்லவ இல்லங்கிறியா நீ? நீங்க நல்லது நினைக்கலன்னு சொல்றேன். நீங்க நல்லது நினைச்சா உங்களை கண்டு ஏன் எல்லாரும் பயந்து ஓட போறாங்க, இல்ல கல்ல எடுத்து உங்க மண்டையை உடைக்க போறாங்க? நீங்க யார சுத்தல விடுறது, யார வீட்டை விட்டு விரட்டுறதுன்னு மாஸ்டர் பிளான்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க கிட்ட வந்தாலே எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா பயம் கொடுக்கும். ஒண்ணு இல்லாட்டு உங்களை விட்டு தூர விலகி போகணும்னு நினைப்பாவ. அப்புறம் எப்படி எல்லாரும் உங்ககிட்ட ஒட்டுவாங்க, உறவாடுவாங்க? அண்ணனே உங்களை கண்டு பயந்து ஓடணும். அப்ப நீங்க எம்பிட்டு லட்சணமா இருக்கீங்கன்னு பாருங்க. இத சக்தி பாருங்க, என்ன பார்த்ததும் எவ்வளவு தைரியமா இருக்கா. அவ கூட இருக்கன்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்குல்ல. இந்த மாதிரி நம்பிக்கை அண்ணனால உங்களுக்கு கொடுக்க முடியுமா, இல்ல உங்களால அண்ணனுக்கு கொடுக்க முடியுமா? அட, ரொம்ப தான் பீத்திக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வரட்டு, நானும் ரொமான்ஸ் பண்ணி காட்டுறேன்.
பாவங்க ஏன் நீங்க அக்காவை இப்படி இன்சல்ட் பண்ணி அனுப்புறீங்க? நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. நாம எப்பவுமே எப்படின்னு தெரியாதா? வேணும்ட்டு கிட்ட வந்து நின்றுட்டு நாம 2 பேரும் இப்படி இருக்கோம்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியும்ல, அதுக்காண்டி அவங்கள கண்டது நாம என்ன விலகியா நின்னோம்? இல்ல வேற எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட வாயை கொடுத்துட்டு இருக்கீங்க? சரி அதெல்லாம் போட்டு விடு. ஆமா, நீ எதுக்கு இப்படி சோகமா நிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்த மழுப்புறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நானும் காலையில இருந்து உன்னை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சாப்பிடும்போது கவனிச்சேன், சரியாவே சாப்பிடல. பேருக்கு 2 3 குறிச்சிட்டு வந்தேன். அப்புறம் இங்க மாடியில வந்து தனியா நிக்கிற. தெரிஞ்சுக்கிட்டே வேணும்ட்டா என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? சரி அதை விடுங்க. பாவம் அக்கா இப்ப கோவமா போயிருக்காங்க. அத்தா நிலைமைதான் அந்த பரிதாபம். இவ்வளவு தூரம் பாத்துட்டு போயிருக்காங்களே, என்ன ஏது புத்தி வருங்க? வெளியில போய் நின்னு என்ன தெரியுமா பேசிட்டு இருப்பாவ? என்ன சொல்லுவாங்க? என் வயசுல சொல்லட்டுமா இல்ல அந்நியர் வயசுல சொல்லட்டுமா? அக்காவே பேசுதுங்க. ஓகே. வர நாம இந்த வீட்டு மருமக தானன்ற நினைப்பு துளி கூட யாருக்குமே இல்ல. நம்மள மதிக்கிறதும் இல்ல, நாம இந்த வீட்டு மூத்த மருமகளேன்னு மரியாதை கொடுக்கறதும் இல்ல. உண்டாக்கா பய அவன் நம்மள பார்த்து என்ன கேள்வி கேட்கறான்? பொண்டாட்டி எதுல அவமானப்படுத்துறான்? கொஞ்சம் கூட அவளுக்கு மண்டையில மசாலாவே இல்ல. அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? அவளும் என்ன சீ போன்னு தூக்கி எறிறதுக்கு எம்பட்டு நேரம் ஆகும். அதுக்கு இந்த பயலே வழிவகுத்துல கொடுக்குறான். அவன் நம்மள அண்ணின்னு நினைச்சு மதிச்சாதானே நாளைக்கு பின்ன அந்த கழுதையும் நம்மள அக்கான்னு பேசும். இல்லன்னா ஏன் புருஷனே உன்னை மதிக்கல, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா, நான் ஏன் உனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் ஏன் உன் பேச்ச கேட்கணும், உன் வேலை என்னவோ அதை போய் பாரு அப்படின்னு நம்மள மட்டமா பேச மாட்டா? எல்லாரும் சீனு தூக்கி எறிகிற அளவுக்கு இந்த பையதான் காரணமா இருக்கான். இல்லாத ரொமான்ஸ் பண்றாங்களாம். என்ன சின்னஞ்சிருச்சுங்கன்னா கொஞ்சம் கொலாவிட்டு தான் இருப்பாங்க. ஏன் நாங்களா கல்யாணம் பண்ணிக்கலையா? நாங்களா சந்தோஷமா இல்ல பிள்ளைங்க குட்டிங்க தான் பெத்துக்கலையா? என்னவோ ஊர் உலகத்துல இல்லாத அரிசியை பொண்டாடிய கட்டிட்டு வந்துட்டாங்க, அதான் ரொம்ப கொனட்டான். இது இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்க. போகட்டும் ஆட்டோ என்ன எம்புட்டு தூரம் தான் போகுது, நானும் பார்க்க. கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போமே. இன்னும் போக போக கதை சூடு பிடிக்கிறதுக்காண்டி கதையில சுவாரஸ்யம் ஏத்தணும்ட்டு இந்த அட்மின்க்கு இருக்கு. இதுங்களை கண்டிப்பா பிரிக்கிறதுக்காகவோ இல்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்காகவோ முயற்சி செய்யும்ல. அப்ப அந்த சான்ஸை நாம பக்காவா யூஸ் பண்ணிக்கிடணும். ஒருவேளை நீங்க பிரியலனாலும் இந்த அட்மின்க்கு இருக்கு உங்களுக்காக எது வேலை பார்க்கலனாலும் கண்டிப்பா நான் பார்ப்பேன், உங்களை பிரிச்சு காட்டுவேன். அப்ப தெரியும் இந்த ஸ்னேகா யாருன்னு. அப்ப பாப்பீங்கடா நீங்க என்னோட உண்மையான முகத்தை. ஏன் எதிரில கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் மனசு என்ன பாடுபடுன்னு துளியாவது யோசிச்சு பார்த்ததுங்களா? நினைக்க ஆத்திரமா வருது. இருங்க போக போக நான் யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். நீங்க யாருன்னு உங்க அல்பத்தனத்தை காமிச்சிட்டீங்கல்ல, போக போக தெரியும். போதுமா இல்ல இன்னும்? காதுல இருந்து ரத்தம் வலிக்குதா சாமி? வேணாம்பா, என் பிரச்சனையோட இது பெரும் பிரச்சனையா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், நாம இன்னும் எவ்வளவு ப்ராப்ளம் பார்க்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. நீ இதுக்கே இப்படி சொல்லி போய் நின்னா எப்படி? சரிங்க. ஏங்க இப்ப நீ சொல்லு பாப்போம், நான் நல்லவளா இல்ல கெட்டவளா அப்படின்னா? அப்போ நீ என்ன சொல்ல வாரா? அவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுட்டுதான் அப்ப அந்த பையன் ஆக்டிங் கொடுக்கறான்னு சொல்ல வாரியா? ஆமான்னு சொன்னா நீ என்ன ஒத்துக்கிடவா போற? நீ என்ன சொல்ல வாரன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுடி. நீ என்னன்னா ஒரு பக்கம் மாமியாருன்ற கெத்த காட்டிட்டலைற, அவன் என்னன்னா ஒரு பக்கம் பொண்டாட்டி காட்டி பறந்து பேசுற மாதிரி இருக்கான். இதுல எப்படி அவனுக்கு உண்மை தெரியுங்க? நான் அப்பவே சொன்னல நீ சந்தேகப்படுவேன், சொன்னா நம்ப மாட்டானே. இப்ப பாரு, நான் ஆமான்ற நீ இல்லங்கிற, நான் இல்லங்கிற நீ ஆமாங்கிற. ஐயா சாமி, ஆள விடுங்கப்பா. உங்களோட பஞ்சாயத்துக்குள்ள இடையில வந்து நமக்கு தான் மண்டை காஞ்சி போகுது. காஃபி தானே போட்டு தரேன் இரு. அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கிடுவோம். ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரியாம இருக்கிறதா நல்லது. தேவையில்லாம அதுல மூக்க நுழைச்சிக்கிட்டு அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி நோண்டி நோங்க எடுத்துக்கிட்டு வேண்டாம், விட்டுரு இத. அப்போ நீ என்ன வேத்தாலதான் பாக்க அப்படிதானே? அப்படி சொல்ல வரல. தேவையில்லாம எதுக்கு உன் மண்டையில நீ கணத்தை ஏத்திக்கிறேன், அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் ஒருத்தி மண்டை உடஞ்சிக்கிட்டு கிடக்கிறது காணாதா? பத்தாதுக்கு நீயே என் கூட ஜோடி போட்டு வந்து சேரணுமா? நீயே எதுக்கு பிரச்சனையில சிக்கணும்? ஏற்கனவே உனக்கு இருக்கிற பிரச்சனையே காணாதா? மருமக காரி வேற ஏற்கனவே உன் மண்டை உருட்டிட்டு கிடக்குறா. என்ன அடி ஒண்ணுதான் உடல, அது மட்டும் தான் பாக்கி. அதுவும் என்னைக்குதான் அந்த காட்சி அரங்கேறும் நாங்களும் அவளா காத்து கிடக்கும். இங்கே உனக்கு சொல்ல விருப்பம் தான் சொல்லு, இல்லாட்டி விட்டுரு. 1000 தான் இருந்தாலும் நான் இன்னொரு இடத்துல இருந்து வந்தவ தானே, உன்னை ஒட்டி உரசி உன் கூட பிறந்த தங்கச்சியா? அப்ப நீ என்ன வேத்தால பாக்குறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே. நான் மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள கண்ணுன்னு இருக்கேன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணா? இல்லடி, மண்ணுக்குள்ள கண்ணு. ஏடி டைலாக் நீ தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். அட போட்டி, ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்தது சும்மா அடிச்சு விட்டேன். இந்த அம்மாக்கு டீச்சர்னு நினைப்பு மனசுல, அதான் சரி எது தப்பு எதுன்னு பிரிச்சு சொல்றாங்க. பாடி வயசாயிட்டுல, அதான் எல்லாம் மறந்து தொலைச்சிட்டு 1000 தான் இருந்தாலும் எல்லாம் பிரிச்சு தான் பாக்காவ. நாம தான் எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சது நம்மளோட முட்டாள்தனம். என்ன இருந்தாலும் சிவா உன் வயித்துல பிறந்த பிள்ளை தானே, எனக்கு மவனா? எனக்கு இல்லாதாக்குற உனக்கு எதுக்குதுன்னு நீ சொல்ல வர. ஆனா என்ன அது புரிஞ்சுக்கிறேன், எனக்கு இம்பட்டு காலம் ஆகியிருக்கு. ஏய்
ரொம்ப ஓவரா பேசலவே வாயை கிழிச்சிருந்துருவோம் பாத்துக்க. என்ன இவ அவளா? நான் எது கேட்டாலும் நீ மலுப்பலா பதில் சொல்ற ஒழிய உன் மனசை திறந்து இந்த விஷயம் இதுதான் அதுதான் ஏதாவது சொல்றியா? சில விஷயங்களா உனக்கு புரியாம இருக்கதும் தெரியாம இருக்கதும் ரொம்ப நல்லதுன்னு தானே சொல்லிக்கிட்டு வர. பிறகு மனசுக்கு கோவம் வராதாக்கும். நல்லதுக்கே காலம் இல்ல. விதி யாரை விட்டுச்சு? உனக்கு தெரியாம இருந்தா நல்லதேன்னு பார்த்தேன். ஏற்கனவே உனக்கு இருக்கிற பிரச்சனையே காணாதா? புதுசா நீ இதை கேள்விப்பட்டன்னு வை, என்னோட அதிகப்படியா கவலையில நீ தான் சுத்துவ. அதான் சொல்லாண்டான்னு மலுப்பலா பதில் சொன்னா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. என்ன ஏன்? ஏற்கனவே ஊர்பட்ட பிரச்சனை உன் மண்டையை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மருமக காரியோட குத்தலா பேசிட்டு இருக்கா. இதுல இதுவும் வந்து சேரணுமாமா? பிறகு மண்டையை ரெண்டா உடச்சுக்கிட்டு பிரச்சனை தாங்க முடியாம இங்க வந்து குமுறிட்டு கிடப்ப. அப்பவும் நீ என்ன போட்டு தானே குறைஞ்சிட்டு கிடப்ப. அதான் மண்டகன் அதிகமாயிட்டுன்ட்டு தாங்க முடியாம உன்கிட்ட வந்து ஒரு டம்ளர் காபி வாங்கி குடிக்கும்ல, அதான் இதுவும் சொல்லுவ. நீ இதுக்கு மேலையும் சொல்லுவ. என்ன பண்றது? காப்பி பைத்தியம் என்ன உன் வாயில வந்து விழ வைக்கி. அது இல்லட்டி தலைவலி அது இதுன்னு நீ வரும்போதே தெரியும் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? 10ஓட இது ஒண்ணு 11 இருந்துட்டு போகுது. 10 பிரச்சனைனா சின்னதான், ஆனா அந்த 11வது பிரச்சனையா இருக்கு பாரு, இதுதான் ரொம்ப பெருசு. போடி ரொம்ப ஓவராதான் பில்டப் பண்ணிட்டு இருக்க. மலை மலைன்னு சொல்லுவியா? காட்டி பேசிக்கிட்டு இல்ல சொல்றேன், உண்மை சுடும்பாவல, அதான் அப்படி சொன்னேன். சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நல்லவன்ற பேர் எடுத்து பெருசா என்னத்தை சாதிச்சு கிழிக்க போறேன். அதோட பேசாம என் மருமக கிட்ட கெட்டவன்ற பேரை எடுத்துக்கிட்டேனே. நல்லதுக்காக பழிசல் வாங்குறதுலயும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? மண்டைய பிச்சுக்கிட்டு வெளியில ஓடலாமா இல்ல வீட்டுக்குள்ள ஓடலாமான்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம். நல்லதுக்காக ஒரு நல்லது நடக்கணும்னா பொய் சொல்றதுல தப்பே இல்லைன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அம்மாடி, நான் இந்த 3ஆம் கிளாஸை தாண்டலம்மா. திருவள்ளுவர் திருக்குறள் அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அடியே, நான் திருக்குறள்னு சொல்லவே இல்லையே, திருவள்ளுவரை பத்தி மட்டும் தானே பேசினேன். ஆனா நீ கரெக்டா அடிக்க எப்படி? அது சொன்னா கொஞ்சம் கேவலமா இருக்கும். பரவாயில்லையா? அதான் நாக்கு நுனி வரைக்கும் வந்துக்கலாம். பரவாயில்ல, என்ன சும்மா சொல்லு பாப்போம். நம்ம வீட்டு பேரப்பிள்ளை எல்லாம் உட்காந்து படிக்கும் பாத்தியா? அப்ப அதுங்க என்ன படிக்குது ஏது படிக்குதுன்ட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். அதுல அந்த திருக்குறள் திருவள்ளுவர் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு கிடக்குங்க. அதுல கேட்டு கேட்டு கொஞ்சம் பழக்கம் பாத்துக்க. ஒட்டு கேட்டுன்னு சொல்லு. அப்போ பிள்ளைங்க நல்லா படிக்குதான்னு செக் பண்ணு கூட சொல்லலாம்ல. ஒட்டு கேட்டுட்டு அதுக்கு பெருமை வேற, அதுக்கு பட்டம் வேற உனக்கு. இதெல்லாம் நமக்கு சகஜம். இதுக்கு மேலேயே என் போட்டு காரி துப்பி விட்டா என் மருமக, அதையே தொடச்சி போட்டு வந்துட்டேன் நானு. இதெல்லாம் என் மாத்திரம் எனக்கு ஒரு சின்ன கொசுதான், அப்படி தட்டி போட்டு வந்துடுவேன். இவ்வளவு நேரம் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. உன்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பழக்க விட்டா காணும்மா. அம்மா நிம்மதியா இருக்கு இப்பதான். நீ என்னவோ நான் சொன்னதாச்சும் நிம்மதியா இருக்க, ஆனா நீ சொல்றதாச்சும் எனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியும் காணாம போயிடுது. அம்மா தாய புண்ணியவரி, நல்லா இருப்ப. டக்கு புக்குன்னு விஷயத்த போட்டு உடைக்கிறியா? சொல்லலாம். நீ என்ன விடவா போற? அவ வீட்டு கடப்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டி அவ வீட்டுல தாண்டி இருக்கா? செருப்பு பெஞ்சு பாத்துக்க. ஏண்டி இது அவ மாமியார் வீடு தாண்டி. நான் அவ தாய் வீட்டுக்கு ஏன் அனுப்ப மாட்டேங்கன்னு கேக்குறேன். இந்த பிள்ளையும் ஆசையா எத்தனை நேரம் எங்க அண்ணனை பார்க்க போனோம், எங்க அண்ணன் வீட்டுக்கு போகணும் உன்கிட்ட வந்து வந்து கெஞ்சி கெஞ்சி கேக்குது. நீயும் முகத்தை திருப்பிக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது இந்த வீட்டை விட்டு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டுறீங்க. அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு போனா உனக்கு என்ன இதுங்கிற? நீ என்ன மாமியார் அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்கிறியா? இல்ல அதை உருட்டி மிரட்டி வேலை வாங்கணும்னு பாக்குறியா? நீ சொல்றதான் கேட்கணும்னு நினைக்கிறியா? உன் காலு கீழே தான் இருக்கணும்னு பாக்குறியா? காலையில சிவா பையா கூட உன்கிட்ட எம்போட்டு நேரம் கெஞ்சி கூத்தாடிப்பா அவங்க அண்ணனை பாக்கணுமான்னு. அதுக்கே விட மாட்டேங்க. அதுக்கு தாண்டி நான் பதில கேட்டுட்டு கிடக்கேன். நீ தான் அப்பவே சொன்னல 1000 தான் இருந்தாலும் அம்மா தான் சும்மா தானு. தாய் என்னைக்குமே மாமியார் ஆக முடியாது, அதே மாதிரி மாமியார் எனக்கு தாய் ஆக முடியாதுன்னு சொன்னால. பிறகு இது அவ வீடுங்க, இது அவ வீடுதான், ஆனா இது அவ புகுந்த வீடு. நான் பிறந்த வீட்டுக்கு ஏன் அனுப்ப மாட்டேங்கன்னு சொன்னேன். உண்மையிலே அது என்ன அவ பிறந்த வீடா? அவளை தாண்டி அந்த வீட்டு பிள்ளைய தத்து எடுத்திருக்காவ. அங்க உரிமை உள்ள அண்ணங்கார ஒருத்தர் இருக்கான்ல, அவளுக்கு அங்க போகணும்னு ஆசை இருக்காதாக்கும். இப்படி குறுக்க நின்று மறைச்சிட்டு கிடந்தா அதுக்கு என்ன அர்த்தங்க? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அது என்ன இருந்தாலும் அவ பிறந்த வீடு இல்ல. சரி, அதுதான் உலக அந்த விஷயமே. ஆனா அவ கூட எத்தனையோ பிள்ளைங்க சேர்த்து படிச்சது, எத்தனையோ பிள்ளைங்களை நம்ம மாப்பிள்ள படிக்க வச்சாவ. ஆனா இவளை மட்டும் தனிப்பட்ட விதமா ஏன் தத்தெடுத்தாவ? அந்த வீட்டு பிள்ளையா? அவர் தங்கச்சியா? அதான், ஒருவேளை அவ அந்த வீட்டு பிள்ளையா இருக்குமோ? இருக்கலாம், யாரு கண்டா. சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் எந்த வீட்டை தத்தெடுத்திருக்காவளோ அவ அந்த வீட்டு பிள்ளை தாண்டி. அந்த வீட்டுல உள்ள எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குல்ல. பிறகு போகணும்னு அவ ஆசைப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. அது அவ உண்மையில பிறந்த வீடோ இல்ல தத்தெடுத்த வீடோ ஏதோ ஒண்ணு போயிட்டு போறா விட. அவ எப்படி மாப்பிள்ளைக்கு சொந்தமோ அதே மாதிரி மாப்பிள்ளையோட அம்மாவும் இவளுக்கு சொந்தம் தானே. மருமகளுக்கு அது எப்படி தாயோ அதே மாதிரி தானே இவளுக்கும் தாயே. ஏன்னா இவள அந்த வீட்டு பிள்ளைய தானே தத்தெடுத்திருக்காவ. அவருக்கு உரிமை இருக்கு, அதான் அவளை கூப்பிடுறாவ. அதான் இப்ப சொன்ன பாரு, இதான் பாயிண்ட். இதுதான் இந்த விஷயமே. ஆஹா, இவளுக்கும் அப்ப அந்த வீட்டுல உரிமை இருக்கு, அதானே நீ சொல்ல வர? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இப்பதான் நீ கரெக்டா விஷயத்துக்கு வர. ஏன்னா அதுலதான் வில்லங்கமே ஒளிஞ்சிருக்கு. இல்லங்கம்மா,
எப்படி தத்த எடுத்ததும் இவ அந்த வீட்டுக்கு சொந்தமோ அதே மாதிரி அந்த வீட்டுல உள்ள எல்லாரும் இவளுக்கு சொந்தம் தானே. மருமனோட அம்மா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எப்படி சொந்தமோ அதே மாதிரி மாப்பிள்ளையோட ஒட்டி உறவாடி ஒருத்தி பிறந்திருக்காளே அவளும் இவளுக்கு சொந்தம் தானே வருவா. ஆமா, ஆனா அவ சொந்தக்காரிய நினைக்காம பகைக்காரிய நினைச்சாள்னா இல்லங்கதான். அதான் அதேதான் இப்ப சொன்ன பாரு, இதுதான் சரியான வார்த்தை. இந்த வில்லங்கத்துக்காண்டிதான் அவளை அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் யோசிக்கிறேன். இப்ப புரியுதா விஷயம் என்னன்னு? என்னடி இப்படி திட்டு தலையில இடி தூக்கி போட புதுசா ஒரு கதை கட்டி விடுற? புதுசு இல்ல, பழசு. பழசா?